கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் ஆமென் சொல்வோமா? ஆமென். நான் கிறிஸ்துவின் சாயலில் உண்டாக்கப்பட்டபடியினால் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாய் கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார். ஆமென். நாளின் செய்தியின் ஆலோசனை, குமாரரின் சாயலுக்கு ஒப்பாக வைக்கும் சிலுவையின் அன்பு. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சிலுவையின் ரத்தம் என்ன செய்கிறது? உங்களையும் என்னையும் குமாரனுடைய சாயலுக்கு ஒத்த சாயலாக என்ன செய்கிறது? மாற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். இங்கே ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. அல்லேலூயா. குமாரனுடைய சாயலுக்கு நாம் எப்படி இருக்கணுமா? அதுக்கு ஒப்பா இருப்பதற்கு உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரா? முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சிலுவையின் மூலமாய் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள், அதற்காக அழைக்கப்பட்டவர்கள், அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சாயல் உண்டு. என்ன சாயல்? குமாரரின் சாயல். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை உடையவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கும் பொழுது சொன்னார், நமது ரூபத்தின்படியையும் நமது சாயல் என்ன செய்வோம்? மனிதனை உண்டாக்குவோமாக. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவன் ஆகி அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ தேவ மகிமை அவனை விட்டு என்ன செய்தது? விலகிற்று. அது பிசாசு உரிந்து கொண்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பிந்தின ஆதாமாய் வந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த சாயலை மீண்டுமாய் எடுத்து அதை என்னுடைய சாயலுக்கு ஒப்பா என்ன செஞ்சிருக்கிறேன்? மாற்றிருக்கிறேன். இப்போ ஏன் சாயலை அப்படியே உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. பிதாவின் சாயல் பழைய ஏற்பாட்டில் மறைந்தது, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் தோன்றினது. அல்லேலூயா. நீங்களும் நான் இப்போ அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆனால் சில காரியங்களை அந்த வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். எனக்கு கிடைத்த சில வெளிப்பாடுகள் மூலமாய், கர்த்தர் கொடுத்த ஆலோசனை மூலமாய் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாய் கர்த்தர் நாளில் அதை ஆயத்தப்படுத்த கிருபை தந்தார். நான் சில ஒரு காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எது கிறிஸ்துவின் சாயல் அப்படி என்பதை சில வசனங்களை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஆமென். இங்கே ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். இப்போ சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் சில அடையாளங்களை காமிக்கிறார். என்னன்னா, பூரண அறிவு. ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? பூரணர். அப்போ அவருடைய சாயல் இருக்கிற நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? பூரண அறிவுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அது குறித்து தான் வாசிக்க போகிறோம். பூரண அறிவுள்ளவர்களாயும் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். ஆமென். இப்போ இந்த ஆல்டர் இருக்குது, இது இப்போ உடஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்னா, இதையே மீண்டும் சரி செய்து இந்த இடத்துல வச்சேன் அப்படின்னா இதுதான் புதிதாக்கப்பட்ட புதிய ஆல்டர். ஆமென். இதுதான் ஃபுல் ஃபீட். ஆனால் புதுசாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்போ ஏற்கனவே இங்கே இருந்தது தான். விளங்குதா? இது ஏற்கனவே இங்கே இருந்தது தான், திடீர்னு உடஞ்சிருச்சு. நான் என்ன செய்கிறேன்? அதை புதுசாக மாற்றி இல்லை சரி செய்து மீண்டும் இந்த இடத்துல என்ன செய்கிறேன்? வைக்கிறேன். இப்போ இது புதிதாக்கப்பட்ட புதிய ஃபுல் ஃபீட். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் நானும் ஏகமாய் பாவம் செய்து அக்கிரமத்தில் அழிந்து போய் கீழே என்ன செய்தோம்? ஆமாம், கிழிந்து கிடந்தோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன செய்கிறாரு? புதிதாக்கி மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவை என்ன பண்ணுது தெரியுமா?
உங்களை புதிதாக மாற்றுது, உங்களை புது சிருஷ்டியாக உருவாக்குது. ஆமென். ஏற்கனவே இருந்த இதே சரீரம் தான், ஏற்கனவே இதே ரூபந்தான், இதே ஆள் தான், இதே மனுஷன்தான். ஆனால் இப்போ புதிய மனுஷனாக இருக்கிறேன். ஆமென். பழையவைகள் எல்லாம் கடந்து போயிற்று. சிலுவை என்னை அவருடைய இரத்தத்தினாலே முழுகடித்து புதிய சிருஷ்டியாய் உருவாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே இந்த வசனத்திலிருந்து தான் நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அந்த பூரண அறிவு எது? அந்த புதிதாக்கப்பட்ட மனுஷன் யார்? அல்லேலூயா. மறுபடியும் ஒரு ஆர்டராக சொல்கிறேன். சிலுவையின் அன்பு. சிலுவையின் அன்புக்கு இன்றைக்கி கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, நம்ம குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்குகிற சிலுவையின் அன்பு. ஆமென். இப்போ அதற்கு கீழே ஒரு வசனம் வாசித்தோம், பூரண அறிவுள்ளவள் ஆகும்படி. எப்படி? நம்ம பூரண அறிவுள்ளவர்கள் ஆகும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுள்ளவாகும்படி. இப்போ நம்ம தியானிக்க போகிற காரியம் என்னென்னா, அவருடைய சாயலுக்கு ஒப்பாகிறதுக்கு பூரண அறிவுன்னு சொல்லப்பட்ட அந்த பூரண அறிவு எது? அந்த புதிய மனுஷன் யார்? அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பூரண ரட்சிப்பும் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். இங்கே வசனம் அழகாய் சொல்கிறது, வாசித்தோம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் கால்களுக்குடைய உறுதியாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே. அல்லேலூயா. எது பூரண அறிவு அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே பூரண அறிவு. ஆமென். பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அப்படி தானே? அறகுறையாக என்ன செய்யக்கூடாது, சொன்ன உடனே என்ன செய்யணும்? கீழ்ப்படி. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது பூரண அறிவை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். நீதிமொழிகளை நம்ம வாசித்திருப்போம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிள்ளைகளுக்கு இதெல்லாம் என்ன செய்வோம்? அப்பப்போ சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்க வசனத்தில் என்ன செய்யணும்? வளரணும். இங்கே வேதம் சொல்லுகிறது, அது சின்ன பிள்ளைகளுக்கு. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே பூரண அறிவு. இந்த உலகத்தில் பூரண அறிவு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் என்ன இல்லை, உலகப்பூர்வமாக யாருக்கும் கிடையாது. எல்லாம் நான் முற்றும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் உலக பழமொழி என்ன தெரியுமா? கற்றது கையளவு தான். அவர் சயின்டிஸ்டாகவே இருந்தாலும் அவர் கற்றது கையளவு தான். இன்னும் அவர் கல்லாதது உலக அளவு இருக்குது. இதுதான் எந்த மனுஷனுக்கும் உலகப்பூர்வமாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ பிள்ளைகளுக்கு, நீங்கள் எனக்கு பயந்து என்ன அறிகிற அறிவில் வளருவீங்க. ஆனால் நீங்கள் பூரண அறிவை உடையவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. அந்த பூரண அறிவை என்ன செய்யும் தெரியுமா? நம்மளை ஆண்டவருக்குள்ளே இன்னும் கிட்டி நெருங்கி சேர வைக்கும். ஆமென். பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். ஆனால் அவனை பற்றி வேதம் சொல்லுது, அவன் பிள்ளைகளை பெற்றான், அவன் குடும்பத்தில் இருந்தான், அவர் குடும்பத்தை உடையவனாக இருந்தான், எல்லாவற்றையும் என்ன செய்தான்? செம்மையாய் செய்கிறவனாக இருக்கிறான். குடும்பத்தில் சண்டை வந்துச்சுன்னா அவனை குறித்து என்ன செய்யலை? பைபிளில் எங்கேயுமே இன்னும் ஓயாமல் கோயிலுன்னு அலையிறாரு, வரமாட்டிறாங்கிட்டு அப்படி என்ன செய்யலை? மனைவி கேட்டதா பைபிளில் இல்லை, அவங்க பிள்ளைங்க கேட்டதா என்ன செய்யலை? அப்போது அவர் பூரண அறிவுள்ளவராக இருந்ததுனால தான் குடும்பத்தை எப்படி நடத்தணுமோ அப்படி அழகாக நடத்தினார். தேவனோடு சஞ்சரிக்க வேண்டிய காரியத்தை என்ன செஞ்சார்? ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பூரணமாக என்ன செய்தார்? நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. அவருடைய நெசசிட்டி தேவையில்லைன்னு ஒன்று அவர் அது தேவையில்லாத அளவு குடும்பத்தை கொண்டு வந்து தேவனோடு கூட என்ன செய்கிறார்? காணப்படாமல் போகிறார். அல்லேலூயா. அவர் காணப்படாமல் போனதுக்கப்புறம் அந்த குடும்பம் புலம்பி அழுததாவோ இவரை தேடி அலைந்ததாவோ என்ன செய்யலை? ஒரு வசனமோ. அப்போ என்னன்னா, தேவனோடு ஒருவன் சஞ்சரிக்கிறானால், கர்த்தருக்கு பயந்து ஒருத்தன் நடக்கிறானால் அவன் பூரண அறிவுள்ளவனாக இருப்பான். ஆமென். உலகத்துலேயும் சரி வேறு எங்கேயும் சரி அவன் பூரண அறிவுள்ளவனாக இருக்கிறான். அதனால தான் நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் உனக்கு வேணுமா? நீ அறிவுள்ளவனாக இருக்கணுமா?
உன்னுடைய வாழ்க்கையில் நீ செழித்து இருக்கணுமா, கர்த்தருக்கு என்ன செய்? பயப்படும். முதலாவது ராஜ்யத்தை தேடு. அல்லேலூயா. முதல் காரியம், கர்த்தருக்கு பயப்படுதலே பூரண அறிவு. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா அவர் சாயலுக்கு ஒத்த சாயல் என்ன செஞ்சிருவீங்க? மாறுகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்து வாசிக்கலாம் எரேமியாவின் புஸ்தகம், அதே 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை அழகாக எழுதுறாரு. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் சமாதானமும் அப்படின்னு 3 ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாரு? சொல்கிறார். இந்த 3 எதுக்கு அப்படின்னா சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த. அல்லேலூயா. சத்தியம் அவர்களுக்கு போதிக்கப்படும்படியாய். அப்போது எது பூரண அறிவு? சத்தியத்தை வேதத்தை அறிவதே பூரண அறிவு. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இந்த உலகத்தில் எந்த புக்கும் இந்த வேதத்துக்கு ஈடு இணையான புக்கே. இதுக்கு ஒரு புக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து இது வேதத்தோடு சம்மந்தப்படுத்தி பேசலாம். இல்லை இது வேதத்துக்கு சமமான புக்குன்னு ஒரு புக்கு என்ன செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எந்த புக்கு எடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எந்த புக்காவது அவனுடைய வாழ்க்கையை குறித்து பேசுவானா? பேசாது. எந்த புக்காவது உன் பிறந்த நாளிலிருந்து உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடியும் வரை நடக்க வேண்டிய வழியில் எப்படி நடக்கணும் போதிக்குமா அப்படின்னா எந்த புக்கும் இல்லை. ஆமென். வேதம் ஒன்றே ஒரு மனிதனை நன்னெறிப்படுத்தவும் நல்வழிப்படுத்தவும் அவனுக்கு போதிக்கவும் அவனை நடத்தவும் அவன் தேவைகளுக்கு உண்டான காரியங்களிலே ஆலோசனை கொடுக்கவும் எல்லாவற்றையும் செய்ய ஆலோசனை கொடுக்கிற எல்லா காரியமும் உள்ளடக்கிய ஒரே வேதம் நம்முடைய வேதம் மட்டுமே. ஆமென். இந்த வேதத்தை அறிகிற அறிவு தான் ரொம்ப முக்கியமான அறிவு. ஆமென். ஒரு மனுஷனை குறித்து உலகப்பூர்வமாக ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் யாருடைய முகத்தை அதிகமாக என்ன செய்கிறான் பார்க்குறானோ அவங்க முக சாயல் இவனுக்கு என்ன செய்யுமா? வருமா? கணவன் மனைவி முகத்தை பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த சாயல் என்ன செய்யலாம்? தெரியலாம். அல்லேலூயா. இது உண்மை. நீங்கள் யாரை அதிகமாக என்ன செய்கிறீங்க பார்க்குறீங்களோ, யார் முகத்தை ரொம்ப நாட்கள் ரொம்ப நேரம் அவங்க முகத்தை பார்க்குறீங்களோ அவங்க முக சாயல் உங்களுக்குள்ளே என்ன செய்யுமா? வருமா? அதனால தான் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, வானத்தை நோக்கி என்ன செய்யுங்க. ஆமாம், ஆண்டவரோடு கூட அல்லேலூயா. ஆமாம். நீ கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் முகஜாடை உங்கள் கணவருடைய முகஜாடை ஒத்து இருக்கணும், இல்லை உங்கள் மனைவியோட முகஜாடை என்ன செய்யணும்? அல்லேலூயா. எங்கே பாஸ்டர் வாய்ப்பு இல்லை அப்படின்றீங்களா? இருக்கணும். ஆமென். அப்படி இருக்குமானா நீங்கள் ஐக்கியமாக சந்தோஷமாக அந்யோன்யமாக இருக்கிறீங்கன்னு. ஆமாம், உங்களுக்குள்ள சமாதானம் இருக்குதுன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்க பாருங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் சௌக்கியம் சமாதானம் இவ 3 இருந்தால் சத்தியம் உங்களுக்குள்ளே வெளிப்படும். அல்லேலூயா. இந்த 3ஐயும் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு காரணமே சத்தியத்திற்காக தான். இந்த வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கவனிங்க, உங்கள் முக சாயல் கிறிஸ்துவுடைய சாயலாக மாறணும் அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் இந்த வேதத்தை வாசிக்கணும். நீங்கள் வாசித்தீங்கன்னா இது உங்களை பூரண அறிவுள்ளவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அடுத்து ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இங்க எது பூரண அறிவுன்னு அழகா வேதம் சொல்லுது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம உங்கள் இருதயம் பகுத்தறியத்தக்கதாக இருந்ததுன்னா எது நல்லது எது கெட்டது வேதத்தின் மூலமாக ஆலோசனை மூலமாக உங்கள் மனம் புதிதாகிறதுனா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பூரண அறிவுள்ளவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தோம் என்று சொன்னால் நமக்குள்ள பூரண அறிவு இருக்காது. நம் நீதிமானாக இருக்கவும் முடியாது. நம் கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்கவும் முடியாது. நம்ம இடத்துல ஆவியானவர் கிரியை செய்யவும் முடியாது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பூரண அறிவு எது அப்படின்னா உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாதவன்
தேவனுக்கு பயந்தவன் அவனுக்குள்ளே பூரண அறிவு இருக்கும். அல்லேலூயா. அதே வசனத்தில் அதே இன்னொரு காரியம் சொல்றாரு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தமும் இன்னதென்று பகுத்தறிகிறாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள பூரண அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பாருங்க, எனக்குள்ள பூரண அறிவு இருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும், தேவனுடைய பரிபூரண சித்தம் எதுன்னு அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், ஆமாம், அந்த சித்தத்துக்கு நேராக போகவே முடியாது, அந்த சித்தத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியாது. நான் ஃபாதர் பாடுறார், இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் எண்ணங்களை நிறைவேற்ற கிருபையை தார். அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, அவருடைய சிந்தையை அறிந்து கொள்ளணும்னா, அவருடைய அறிவாகிய அவருடைய சாயலாகிய அந்த காரியம் என்னிடத்தில் என்ன செய்யணும், உள்ளே இருக்கணும். நான் பூரண அறிவுள்ளவராக மாறுவதற்கு பகுத்தறிவு என்னிடத்துல, அல்லேலூயா, மனுஷன் 6வது அறிவாகிய பகுத்தறிவு என்ன செஞ்சிருக்கிறான், பெற்றிருக்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் கீ கொடுக்குற பொம்மை இல்லை, தூக்கி அங்கே வச்சு கீ கொடுத்தா அப்படி ஓடுறதுக்கு, தூக்கி இங்கே வச்சு இங்கே கீ கொடுத்தா இப்படி ஓடுறதுக்கு நம்ம பொம்மை இல்லை. ஆண்டவர் நமக்கு சுய சித்தத்தை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்து நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ளலாம். நாம் முடிவு எடுக்க கொள்ளலாம். நம்ம அதை என்ன செய்யலாம், ஆமாம், செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். இது நம்முடைய சித்தமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எது நல்லது, எது நன்மை, எது பிரியம், எது தேவனுடைய நன்மை, எது தேவனுடைய பிரியம் என்று பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்யணும், புதிதாகணும். அதுக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். அதுக்கு நீங்கள் தேவ சாயலுக்கு நேராக கடந்து, அதுக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியாக இதெல்லாம் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனம் புதிதாகும். ஆமே, நீங்கள் தேவ சாயலுக்கு ஒத்தவர்களாய் மாறுவீங்க. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வர்களாய் மாறுவீங்க. கர்த்தருடைய ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது வீணா என்ன செய்யாது, போகாது. நான் அவருடைய பூரண அறிவை பெற்றவனாக என்ன செய்கிறேன், மாறுகிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. யார் புதிய மனுஷன்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். எப்படியெனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி, எப்படியெனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய இருதயத்தில் உலக வார்த்தை கிரியை செய்யுதோ அவன் யாரு, உலகத்துக்குரியவன். யாருடைய இருதயத்தில் தேவ வார்த்தை கிரியை செய்தோ அவன்தான் புதிய மனுஷன். அல்லேலூயா. என் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யுமானால் நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் கர்த்தருக்குரியவன். என்னுடைய இருதயத்தில் உலக காரியங்கள் கிரியை செய்யுமானால் நான் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்க முடியாது, நான் உலகத்துக்கு பிரியமானவனாக தான் இருக்க முடியும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், யார் புதிய மனுஷன்? என் வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து எனக்கு பிரியமா எனக்கு விருப்பமாக வாழ தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் தான் புதிய சிருஷ்டியாக என்ன செய்கிறான், உருமாற்றப்படுகிறான். நான் சொன்ன பார்த்தீங்களா, இது பழைய ஆல்டர் தான், ஆனால் இது உடைந்து போன பிற்பாடு இதை சரி செய்து வைக்கப்பட்டேன் என்று சொன்னார். இது புதுப்பிக்கப்பட்ட புதிய ஆல்டர். இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய இருதயம் ஒருவேளை அது பாழாய் போனதா, இல்லை அந்தகாரத்துக்குள்ளே இருக்கிறதா, இல்லை பாவம் நிறைந்ததா இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னை மீட்டெடுத்து மீண்டுமாய் அவருடைய ரட்சிப்புக்கு நேராக நடத்தி அவர் ரத்தத்தை எனக்காக தந்து என்னை கழுவி மீண்டுமாய் என்னுடைய இந்த ஸ்தானத்தில் என்ன செஞ்சிருக்கிறார், நிறுத்தி இருக்கிறார். எனக்குள்ள உலகம் இனி கிரியை செய்ய கூடாது. இனி உலக வார்த்தைகள் உலகப்பூர்வமான காரியங்கள் எனக்குள்ளே கிரியை செய்யுமானா நான் உலகத்துக்குரியவனாகவே தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறவனாக இருக்க முடியாது, புதிய மனுஷனாய் மாற முடியாது. இங்கே வேதம் சொல்லுகிறது, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது என்ன செய்கிறதா, சுய ஞானத்தினால் என்ன செய்ய, அவனுக்கு தேவன் ஞானம் இருக்குது, ஆனால் என்ன செய்ய மாட்டான் அவன் தேவன் ஞானத்தின்படி. இப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறோம், எல்லாம் நமக்கு தெரியுது, எது சரி எது தவறு, எந்த வார்த்தையை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது, எதை எடுத்துக்கணும் எதை எடுக்கக்கூடாது, எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், சில நேரங்களில் உலகபூர்வமான காரியங்கள் என்ன செய்கிறோம், இருதயத்தில் கொண்டு வருகிறோம். எவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தோடு இருந்தாலும் கொஞ்சம் அனுபவப்பட்ட யாராவது ஒருத்தர் வந்து இது இப்படித்தான் நடக்கும், ஒரு வேளை என்ன செஞ்சுக்க பார்த்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு அப்படியே டவுன் ஆயிரும். உலகபூர்வமான வார்த்தைகளை இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது, கிரியை செய்ய
கூடாது. அது கிரியை செய்யுமானா நான் உலகத்திலே எல்லா மனிதனைப் போல ஒருவனாய் நான் என்ன செய்கிறேன்? மாறி போகிறவனாக இருக்கிறேன். எனக்கு உலக ஞானத்தினாலே தோன்றுகிறதெல்லாம் என்ன செய்கிறதுனா தேவனை அறியாதவன் செய்கிற காரியங்கள் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். பாருங்க, இப்போது நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க. இங்கே வரணும்னு உங்களுக்கு ஒரு அவசியமோ? நிறைய வேலை இருக்குது தானே, நிறைய வேலை இருக்குல்ல. ஆமாம், ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஏகப்பட்ட காரியங்கள் நம்மை சுற்றி என்ன செய்யுது? நடக்குது. அநேக காரியங்கள் நமக்கு போக வேண்டிய இடம், தேவையான இடம், நிறைய காரியங்கள் என்ன செய்யுது? சுற்றி நிறைய நம்ம காரியங்கள்லாம் செய்யுது இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்தை என்ன செய்கிறோம்? வருகிறோம். அல்லேலூயா. இப்போ இது உலகப்பூர்வமாக உலக பார்வைக்கு எப்படி இருக்கும்னா பைத்தியக்காரத்தனமாக என்ன செய்யும்? என்ன கொஞ்ச நேரம் ஓட்டி பார்த்தா என்ன செய்யலாம்? ஒரு 500 400 எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம். கொஞ்ச நேரம் வேலையை எக்ஸ்ட்ரா பார்த்தா என்ன செய்யலாம்? ஒரு 100 200 என்ன செய்யலாம்? வீட்டுக்கு சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம். என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சண்டே வேலைக்கு வந்தால் 2 கிலோ அரிசி, காய்கறி எல்லாம் என்ன செய்கிறாங்களா? கொடுத்து விட்றாங்களாம். போதாது, 2 கிலோ அரிசி அழகாக 4 நாளைக்கு என்ன செய்யலாம்? வீட்டில் பொங்கி சாப்பிட. அவங்க மனசெல்லாம் என்ன செய்யுது? அப்படி யோசிக்குது. ஸோ சண்டே வேலைக்கு போயிட்டு என்ன செய்யலாம்? இப்படி செஞ்சிடலாம், அது செஞ்சிடலாம், ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிந்தும் நம்ம என்ன செய்கிறோம்? வேணான்னு விட்டுட்டு என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறோம். அப்போது ஆண்டவரை தேடுற நமக்கு தான் ஆண்டவர் பற்றி என்ன செய்யும்? அது உலகத்தானுங்க என்ன செய்யாது? ஏதோ பிழைக்க தெரியாத, ஆமாம், பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறேன். இவெல்லாம் என்ன பண்ண போகிறான்? கோயிலில் போய் கொடுத்தா 100 ரூபா தந்துடுவாங்களா? ஒரு ஷிஃப்ட்டு காசு தரோமா இங்கே? இல்லை 2 மணி நேரம் ஓட்டி பார்த்த காசு இங்கேருந்து வாங்கிட்டு போகிறீங்களா? இல்லை. இது அவங்க கண்களுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியமாக இருக்கும். ஆமென். இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிகளை தான் அவர் ரட்சிக்கிறாராம். யாரை ரட்சிக்கிறா? யாரை? கவனிங்க, விசுவாசிக்கிறவர்களை. ஆமென். இது உலகத்துக்கு போய் சொன்னோன்னு வச்சிங்களேன், பைத்தியம். ஆனால் விசுவாசிக்கிற உங்களை மீண்டுமா என்ன செஞ்சிடலாம்? இந்த வார்த்தையை சொன்னால் புரிஞ்சுக்கிடுவீங்க. என் பைக்கில் செய்தவர் செய்வார்னு எழுதி வச்சுருப்பேன். அப்போது ஒரு இடத்துல சர்வீஸ் விடும்போது அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்டினா? ஆமாம். இந்த வார்த்தை செய்தவர் செய்வார், இது ஆண்டவர் எனக்கு இது வரைக்கும் செஞ்சார், இது மேலே செய்வார் அப்படின்னு ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன். என் இருதயத்தை கொஞ்சம் கசக்கி விட்டுருச்சு இந்த வார்த்தை அப்படின்னாரு. அப்படியா? ஏன்? எல்லாருக்கும் இந்த வார்த்தை புரியாது. ஆனால் கிறிஸ்துவை அறிந்து பின்வாங்கி போனவங்களுக்கு சில வார்த்தை என்ன செய்யும்? இந்த வார்த்தை அது மாதிரி எனக்கு புரியுது. உனக்கு நன்மை செய்தவரை விட்டு விலகி போயிட்ட, அதனால தான் நீ ரொம்ப கஷ்டப்படுற. செய்தவர்கிட்ட என்ன செய்ய? திரும்பி வான்னு என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கு, என் இருதயத்தை காயப்படுத்துச்சு அப்படின்னாரு. அல்லேலூயா. அதுலேருந்து அந்த வார்த்தை இன்னும் டார்க்காக எழுத ஆரம்பித்தாச்சு. யாருக்கெல்லாம் இருதயத்தில் குத்தணுமோ நல்லா குத்தட்டும். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற அந்த விசுவாசம் உள்ளே இருக்குது. ஆனால் என்ன செய்கிறான்? அந்த வேலை நிமித்தமாக, இல்லை பணம் சம்பாதிக்கிறது, கடன், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக பின்வாங்கி போன அந்த இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? உடைக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவங்களை அவர் ரட்சிக்க, இந்த வசனத்தை வச்சு ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இது உலகத்துக்கு பைத்தியமாக தோணிட்டு போட்டோம், உங்களுக்கு அது என்ன செய்து? தெய்வ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னை அவருடைய சாயலாய் மாற்றுவதற்கு என்னை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறார். அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து அவருடைய வார்த்தை எனக்கு என்ன செய்கிறார்? போதிக்கிறார். நான் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், என்னுடைய காரியங்கள் என்ன, நான் எப்படி இருந்தால் அவனுடைய சமூகத்துக்கு இன்னும் கிட்டி நெருங்க சேர முடியும், எனக்கு போதித்து என்ன செய்கிறார்? நடத்துகிறேன். நான் எப்படி போதிக்கப்படுறேன்? அல்லேலூயா. வசனத்தினால போதிக்கப்பட்டு நடத்துகிறீங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, நானே கேள்வி, நானே ஆன்சர், எல்லாம் நானே, ஆளினால். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, புதிய மனுஷன். நீங்கள் புதிய மனுஷனாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் உலகத்தின் வார்த்தைக்கு செவி கொடுக்கலைன்னா நீங்கள் புதிய மனுஷன். உலகத்தின் வார்த்தை உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் புதிய சிருஷ்டியை என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. ஆமாம். பால் வாங்கணும்னு என்ன செய்யணும்? இதை கூட நானே சொல்லிடணும். சரி, நானே சொல்கிறேன். பாத்திரத்தை கழுவணும். பாத்திரத்தை கழுவி தான் என்ன செய்யணும்? பாலை வாங்கணும். அப்போது முதல்ல அது பழைய பாத்திரமாக இருந்திருக்கலாம், ஆனால் கழுவுனதுக்கப்புறம் அது என்ன பாத்திரம்?
இது இப்போ அது பால் வாங்க தகுதியான பாலை பெற்றுக்கொண்டு அதை கெட்டு போகாமல் வச்சுருக்க ஆயத்தமான பாத்திரம். இப்போ அந்த பாத்திரத்தில் என்ன செய்யலாம்? பாலை ஊற்றலாம். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நீங்கள் நல்லா வந்தாலும் உலகமான சில காரியங்கள், சில வார்த்தைகள் உங்களை என்ன செய்யலாம்? ஆண்டவர் விட்டு பிரிக்கிற போல் இருக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும்? உடனே கழுவிடணும். அல்லேலூயா. கழுவி ஊற்றுவீங்க பார்த்தீங்களா? அது மாதிரி என்ன செஞ்சுருங்க, பழைய காரியங்களை, உலகத்தின் வார்த்தைகளை, விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை, குறுக்கும் முள்ளும் முளைக்கிற அந்த வார்த்தைகள் என்ன செய்யுங்க? வெளியே தள்ளிட்டு உங்களை உயர்த்த வல்லமை உள்ள வார்த்தைகள் என்ன செய்யுங்க? நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், அதை விசுவாசிப்பீர்களானால், நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அவன் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தான்? நம்புனா அது அவனை கர்த்தருடைய நீதி என்ன செய்தது? அவன் இடத்துல கொண்டு வந்தது. நீங்களும் அப்படியே நம்புனீங்க, விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருடைய நீதி உங்களுக்குள்ள என்ன செய்யும்? கடந்து வர. அதுதான் சாயல், அதுதான் கர்த்தருடைய சாயல். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இங்க இந்த வசனம் அழகா தெளிவாகவே சொல்லிருச்சு. எதெல்லாம் தேவனுடைய சாயல்? மெய்யான நீதி, பரிசுத்தம். அல்லேலூயா. ஆமென். எது தேவனுடைய சாயல்? மெய்யான நீதி. என்ன, உலகத்தில் நிறைய நீதி இருக்கு, மெய்யான நீதி ஒன்று, அது மட்டும் தனியாக இருக்கும். அதுதான் தேவனுடைய நீதி. ஆமென். அடுத்து என்னது? பரிசுத்தம். இது உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்காது, ஆண்டவரத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆமென். என்கிட்ட ஒருத்தர், எங்கள் கடவுள் தான் பெருசு, எங்கள் கடவுள் தான் அப்படி ஆச்சா போச்சானார் ட்ரெயினில். நான் சொன்னேன், 2 பேரையும் கடவுளை தள்ளி வச்சுருவோம். கடவுளை ஒரு வட்டம் போட்டு தள்ளி வச்சுட்டு நீயும் நானும் வட்டத்துக்கு வெளியே நிற்போம். ஏன் கடவுளுடைய குவாலிஃபிகேஷன்லாம் நான் சொல்கிறேன், உன் கடவுளுடைய குவாலிஃபிகேஷன்லாம் நீ சொல்லு. எந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே கடவுள் அடங்குறாரோ அவர். வார்த்தைய பரிசுத்தம் அப்படின்னு முதல்ல அவுட்டு. அதில் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் நம்ம இந்தியர்களாக இருக்கிறதுனால, அதுவும் தமிழர்களாக இருக்கிறதுனால நம்மளுடைய வரலாற்றை என்ன செய்யணும்? தெரிந்து வைத்து கொள்வது அவசியம். நம்ம தமிழ் வரலாறு என்ன, நம்ம தமிழில் சொல்லப்படுகிற கடவுள்கள் பேர் என்ன, அவைகளுடைய பின்னணி என்ன, இதெல்லாம் என்ன செய்யணும்? அப்போ தான் யாராவது உங்கள்கிட்ட கேட்கும்போது, எப்பா இப்படி இருந்தால் எப்படி அப்படி என்ன செய்ய முடியும்? சில காரியங்களை நீங்கள் ஞானமாக பேச முடியும். ஆமென். அப்போ தான் அவங்களுக்கும் ஆமாம் அப்படி சரி வராதில்ல அப்படின்னு அவங்களுக்கும் கொஞ்சம் உணர்வு வரும். அகத்தியர் தான் ஒரு வாட்டி சொன்னார். இவர் அகத்தியருமே காவி வேஷ்டி காவி சடை தான் போட்டிருப்பார். ஒருத்தர்கிட்ட வந்து, ஏன் நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு என்ன செய்கிறாரு, ஒரு மாதிரி பேசுகிறாராம். உடனே இவர், எப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் என்ன செய்கிறார். சொன்னதுக்கப்புறம், அது எப்படி கடவுள் அப்படி சொல்ல மாட்டார்லா, இந்த மனுஷ பயல்கள்லாம் சேர்ந்து இது மாதிரி பண்ணி வச்சுருக்கா அவங்க. அப்போ நீ போ, அவங்ககிட்ட போய் ஏன் அடி பண்ணீங்கன்னு கேளு. ஏன் கொண்டு போடுவாங்களா? அப்போ அவங்க போனால் அடிப்பாங்கன்னு பயம். இங்கே வந்து என்ன செஞ்சிட்ருக்க, கத்திக்கிட்டு இருக்கு. என்ன கவனிங்க, கொஞ்சம் அறிந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும். நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். ஒரே ஒரு வார்த்தை, இவர் பரிசுத்தத்தில் இவர் ஒருத்தரை போல யாரும் இல்லை. அப்போ இந்த வார்த்தைக்குண்டான ஒரே இடம் கிறிஸ்தவம் மட்டும்தான். அல்லேலூயா. கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அந்த வார்த்தைக்கு பரிபூரணமாய் செட் ஆவார். அதில் போய் அப்படியே செட்டிங்ஸ் கார்டில் ஃபிட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? எந்த வளைவு நெளிவு இருந்தாலும் அந்த செட்டிங்ஸ் கார்டு உள்ளே வச்சிங்கன்னா அதே வளைவில் கரெக்டாக போய் ஃபிட் ஆகும். ஒரு அடையாளம் தெரியும். அதே மாதிரி ஆண்டவரை கொண்டு போய் பரிசுத்தம்னு வச்சிங்கன்னா அப்படியே ஃபிட் ஆவார். அல்லேலூயா. ஒரு பிசு கூட அவர்கிட்ட என்ன செய்யாது. சொல்கிறார், என்னிடத்தில் குற்றம் உண்டென்று உங்களில் எவன் என்னிடத்தில் சொல்ல முடியும்? யாரா ஒருத்தன் செஞ்ச குற்றம் இதை நீ ஒருத்தன் என்னை கை நீட்டி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு செய்கிறாரு. வாழ்ந்த நாட்களிலே சதிசெயர் பதிசெயர் பார்த்து என்ன செய்கிறாரு, கேட்குறார். அவங்களாம் பரிசுத்தத்தில் கூடினவங்க. யார்? எல்லாரும் அவங்களாம் 3 வேளை என்ன செய்வாங்க? ஆமாம், 3 வேளை குளிப்பாங்க, 3 வேளை ஜெபிப்பாங்க, 3 வேளை தொழுவாங்க. இதெல்லாம் 3 வேளை என்ன செய்வாங்க? எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிற ஆட்கள், நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாத நபர்கள். அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, உங்களில் எவனாயிலும் என்னிடத்தில் குறை உண்டென்று குற்றம் உண்டென்று சொல்ல முடியுமா? ஒருத்தரும் வாய் என்ன செய்யலை, திறக்கலை. காரணம், அவர் தீமையை பாராத சுத்த கண்ணர்.
அவரிடத்தில் தீமை சேர்வது உங்களால் என்னால் தான் அவர் பாவமானாரே தவிர அவரிடத்தில் பாவம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே மெய்யான நீதி, பரிசுத்தம் இவ்விரண்டும் புதிய மனுஷனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஒரு அடையாளம் நம்ம இடத்துல என்ன செய்யணும்? தெரியணும். என்ன தெரியணும்? நம்ம எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறோம். மெய்யான நீதி, பரிசுத்தம் நம்ம இடத்துல என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இவைகள் காணப்படுமானால் நீங்கள் தேவனுடைய சாயலில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். ஆமென்.